ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ்மன் மனம். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹார்வெஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவரைக்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கரெக்டாக வளர்ந்துருக்கிற டோட்டலாக நம்மக்கிட்ட இருக்கிற 4 செடியில் எவ்வளோ அவரைக்காய் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இப்போது பறிச்சுக்கலாம். அவரைக்காவோட நேச்சர் என்னென்னா அந்த கொத்தாக காய்க்கிறது தான். ஸோ அது மாடி தோட்டத்தில் ரொம்ப ரேரு, கொத்தாக செடியில் காய்க்கிறது. ஸோ இந்த அவரைக்காய் செடியில் கொஞ்சம் கொத்தாக வருது. மேபி இது சீசன்றதுனால கூட இருக்கலாம். ஸோ நம்ம அப்புறம் ஒரே ஒரு அந்த கோழி அவரையில் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்து நம்ம பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் முடக்கத்தான் கீரை பறிச்சுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு முடக்கத்தான் கீரை ரசம் வச்சு. ஸோ நிறைய பேர் தோசையில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் நான் அது எவ்வளோ தூரத்துக்கு அது ஒரு காலையில் டைமில் பண்ண முடியுமான்னு தெரியாது. நான் ரசத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்குற மாதிரி அதை அரைக்கிறப்போ நான் இதையும் சேர்த்து அரைச்சி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் காராமணி பீன்ஸ் இருக்குது. அதை நல்லா வளர்ந்ததாக பார்த்து பறிச்சுக்கலாம். ஸோ அது இப்போது சீசனான்னு தெரில, நல்லாவே காய் கொடுக்குது, நல்லா நீளமாக. இப்போ இதெல்லாம் இன்னும் விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். இந்த கொஞ்சம் முன்னாடி நல்லா கரெக்டான பருவத்துக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்து அதை சமைச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதனால நான் அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நான் கொஞ்சம் எடுத்துடுறது. அது நல்லா பிஞ்சாக சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே நமக்கு லாங் பீன்ஸ் இருக்குது. இது நார்மலாக உள்ள பீன்ஸை ஒரு 2-3 இருந்தால் அதோடய ஹைட் அளவுக்கு இது இருக்கிறதுனால இதுவே ஒரு நாள் பொரியலுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நிறையா நமக்கு இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்பவே பார்த்து வளர்த்த அந்த புடலங்காய். ஸோ அது இதுக்கப்புறம் விட்டால் எந்த மாதிரி ஆகும்னு தெரியல, முத்திடுமா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அதனால நான் இன்றைக்கி பறிச்சுக்கிறேன். ஸோ இதை பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணணும் இன்றைக்கி. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி புடலங்காவை எடுத்துக்கிட்டேன். நம்மளோட ஃபஸ்ட்டு புடலங்காய் ஹார்வெஸ்ட். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்பாயில் ஆகிடுச்சு சமையலுக்கு உபயோகப்படுத்தாமையே. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். அப்புறம் 2 நல்ல பெரிய தக்காளி இருக்குது. அதுக்கப்புறம் 2 குட்டி செர்ரி டொமேட்டோஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிறோம். இன்றைக்கி ஒரு லென்த்தியான ஹார்வெஸ்ட்டு தான் உண்மையை சொல்லணுன்னா. ஸோ அதனால் தக்காளியையும் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாகற்காய் இருக்குது. ஸோ அந்த பாகற்காவையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இருக்குது ஒரு 2 பாகற்காய், இதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பெரிய பாகற்காய் தான், மிதி பாகல் மாதிரி குட்டி கிடையாது. அப்புறம் நம்மளோட ஒரே ஒரு குண்டு கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். ஸோ அது நான் நல்லா பெருசாக வரும்னு நினச்சேன். ஸோ இது இதுக்கப்புறம் எப்போயுமே கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். நான் இது நல்லா பெருசாக வளர்கிறது, நல்லா அப்படி கல் மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னும் பெருசாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஓகே, இதுதான் அதோடய சைஸு. ஒரு 2 வெண்டைக்காய் இருக்குது. அதான் கடைசி வரைக்கும் காய் கொடுக்குற ஒரு இது வெண்டைக்காய் தான். அப்புறம் பார்த்தா இதில் பீன்ஸ் எதுவும் காய் இல்லை, ஒரே ஒன்று மட்டும்தான் சும்மா வளர்ந்துருந்துச்சு. அது எப்படியும் வேஸ்ட்டாக தான் ஆகிடும் பறிக்காமல் விட்டால். ஸோ இதுலேயுமே ஒன்றும் எல்லாமே கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. ஸோ இது எப்படி வளர்க்குறது என்னன்னு தெரில. நிறையா பீன்ஸ் நாற்று வேறு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் நம்ம நல்லா வளர்க்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானவங்க யார் அப்படின்னா, நமக்கு கீழே மாடி தோட்டத்தில் இல்லை, இது தரையில் நமக்கு பப்பாளி ஒரு பப்பாளி நல்லா பழுத்துருக்கு. ஸோ அதை நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கையோடு பறிக்கிறதுக்கு வந்தாச்சு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் முருங்கை என்னன்னு தெரில, இலைகள் வாடியே இருக்குது. ஸோ அதுக்கு நல்லா கட் பண்ணி விட்டுட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். பின்னாடி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. சப்போட்டா மரம், அப்புறம் இது மாதுளை மரம், மாமரம், அதுக்கப்புறம் இது மல்பெரி மல்பெரியில் இந்த பழுத்த இலைகள் எல்லாத்தையும் எடுக்கணும். மல்பெரி ஃபைனலி ஸ்டார்டட் ஃப்ரூட்டிங்.
ஸோ அதனால் இதில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொடுத்தா நிறையா ஃப்ரூட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாழை இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பின்னாடி இருக்குது. பின்னாடி வந்து கொஞ்சம் உரம் அப்புறம் ப்ரூனிங் வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் பின்னாடி கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஹார்வெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ அதையும் நம்ம பண்ணலாம். அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹார்வெஸ்ட் பார்த்தாச்சு வாவ் மண் மனமில். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வாவ் மண் மனமை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.